சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு மோசமான ஒரு சம்பவம் இன்றைய தினம் காலையில இந்த சம்பவம் நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, பள்ளிக்கூடம் போற எங்கட தங்கச்சிமார்கள், சின்ன பிள்ளைகள், எங்கட சொந்தங்களுக்கு ஒரு படிக்க போறதுக்கு கூட ஒரு சுதந்திரம் இல்லைண்டா. யோசிச்சு பாருங்க, ஒரு பஸ்ல ஒரு பாலியல் ரீதியா ஒரு சேட்டை பண்ணிருக்கான்னு ஒருத்தர். எவ்வளவு ஒரு கேவலமானவன்! இவனெல்லாம் என்ன செய்யலாம்? எவ்வளவு கோபம் வருது! ஏற்கனவே எங்கட பிள்ளைகள், எங்கட சொந்தங்கள் எல்லாம், சின்ன சின்ன தங்கச்சிமாரெல்லாம் ஏற்கனவே கஷ்டம், ஏற்கனவே துன்பம், பல கவலைகளை தாண்டி தான் இந்த பாடசாலைகளுக்கு படிக்கிறதுக்கு போறாங்க. அதுலயும் ஒரு பஸ்ஸுள்ளுக்கு இது போல மோசமான செயல்கள் செஞ்சா அவங்களோட மனசை யோசிச்சு பாருங்க. சரி, இந்த விஷயம் எங்க நடந்திருக்கு எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஆனா இது யார் செஞ்சது தெரியுமா? நார்மலாவே சாதாரணமாவே பஸ்ல நிறைய காடையன்கள், நிறைய இந்த ரவுடி கூட்டங்கள் மாதிரி எல்லாம் திரிவாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த சம்பவம் செஞ்சது ஒரு ராணுவ சிப்பாய், ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு ராணுவ சிப்பாய் செய்யக்கூடிய வேலையா? இவர்களையெல்லாம் என்ன செய்யலாம்? கோபம் மட்டுமில்ல, கவலை தான் வருது. சரி, இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குண்டா, இலங்கை நாட்டில் தான், மன்னார் மாவட்டத்தில் மடு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய, காலையில மடு பிரதேசத்துல இருந்து ஒரு முருங்கன்ல இருக்கக்கூடிய ஒரு பாடசாலைக்கு ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க, பாடசாலை மாணவி, காலையில பாத்தீங்கன்னா அவங்க வளமை போல பள்ளிக்கூடத்துக்கு போற மாதிரி அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு பஸ்ல போயிருக்காங்க. இது வளமையா அடிக்கடி நடக்கிறது போல. இன்றைக்கு கையும் களவுமா சிக்கிட்டான் போல. அப்ப போகும்போது பாத்தீங்கன்னா சாதாரணமாவே பஸ்ல இந்த ராணுவ சிப்பாய் மட்டும் இல்ல, சில காடையர்கள் இருக்காங்க. பஸ்ஸில் போகிறதே என்னத்துக்குண்டா, அவங்க இந்த பிள்ளைகளோட, சின்ன சின்ன பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள், பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளோட எல்லாம் தனவுறதுக்காக இந்த சொறி சேட்டை, கையை உரசுறது, காலை உரசுறது, இல்லாட்டி ஏதாவது லவ் லெட்டர் கொடுக்குற மாதிரிக்கு, இந்த 90ஆம் ஆண்டுக்கு முதல்ல இருந்த மாதிரிக்கே வாழ்ந்து கொண்டிருக்காங்க கொஞ்சம் பேர். அப்போ இந்த மாதிரி இந்த சரியான போதைப் பொருட்களை பாவிச்சு போட்டு அவங்களோட ஆத்தலுக்கு, அவங்களோட பொழுதுபோக்குக்கெல்லாம் இந்த பிள்ளைகளை சுரண்ட பண்ணுவாங்க. அப்போ அதே மாதிரிக்கு சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்போ அந்த தங்கச்சி பார்த்தீங்கன்னா வளமை போல பள்ளிக்கூடத்துக்கு அந்த பஸ்ஸில் போகிறாங்க. போகும்போது ஒருத்தன் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அந்த தங்கச்சிக்கு சில விஷயங்களை நான் சொல்ல விருப்பப்பட இல்லை. இந்த சொறிகிறது தெரியும் தானே, விழுப்பமான அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இப்போ சில விஷயங்களை செஞ்சிருக்கான். பாலியல் ரீதியாக கடுமையான ஒரு சேட்டையை பண்ணியிருக்கிறான். முடியாத கட்டத்தில் அந்த தங்கச்சி சொல்லி பார்த்துருக்காங்க போல இருக்கு. முடியாத கட்டத்தில் அவங்க போகிற பாடசாலை எங்கே இருக்குண்டா, முருங்கன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல, காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்றை கொடுத்துருக்காங்க, ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் இந்த மாதிரிக்கு பஸ்ஸில் வரேன், இந்த மாதிரிக்கு எனக்கு முடியாத அளவுக்கு இந்த மாதிரியான சொறி சேட்டைகள், இந்த மாதிரியான பாலியல் ரீதியாக இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறாங்க. ஐயா ராசா, முதலாவது ஒரு திருமணத்தை பண்ணுங்க, இல்லாட்டி உங்களோட குடும்பத்தில் அக்கா தங்கச்சி இருப்பாங்க தானே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை? எவ்வளவு ஒரு கேவலமான செயல்! கடும் கோபம் வருது. எங்கட தங்கச்சிமார்களுக்கெல்லாம் இது போல செயற்பாடுகளை செய்யறீங்கன்னு கேட்கும்போது ஏற்கனவே உங்க மேலையெல்லாம் கடும் கோபம் இருக்குது. ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். தயவு செய்து இது போல செய்யாதீங்க. அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா காவல்துறை இந்த சிப்பாயை கைது செய்திருக்காங்க. நல்ல விஷயம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். காலையில நடந்திருக்கு, உடனே கைது செய்திருக்காங்க. ஆனா அங்கதான் மக்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். கைது செய்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுற இல்லை, அவரை விசாரிக்கிறாங்க. 14 நாள்ல இல்லாட்டி ஒரு மாசத்துல இல்லாட்டி ஒரு விடுவிச்சிருவாங்க. அதை செய்யக்கூடாது. இது போல தவறு செய்யறவங்களுக்கு மறுபடியும் இது போல தவறு செய்யாம இருக்கிற அளவுக்கு அதிகபட்ச தண்டனையை கொடுக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தைரியம்! அதுவும் ஒரு பட்ட பகல்ல, காலையில மக்கள் பஸ்ல அதிகமான ஆக்கள் போவாங்கன்னு, அந்த சூழ்நிலையில ஒரு பொம்பளை பிள்ளையோட தனவுறான் சொறி சேட்டை பண்றானுண்டா, மக்கள் யாருக்கும் கண் இல்லையா? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க மக்கள். அவங்களுக்கு வந்தாதான் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா ரத்தம் இல்லை. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு தங்கச்சி அனுசரிச்சு போமான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இது போல கடந்து போறது எத்தனை வருஷத்துக்கு கடந்து போறீங்க? அதனால காவல்துறையா இருந்தாலும் சரி, இது சம்பந்தப்பட்ட அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளா இருந்தாலும் சரி, அந்த சிப்பாயை பாதுகாக்கிறதுக்கான வேலையை செய்யக்கூடாது. அதிகபட்சம் அந்த சிப்பாய்க்கு என்ன தண்டனையை பெற்றுக் கொடுக்க முடியுமோ அந்த தண்டனையை பெற்றுக் கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, இது போல விஷயங்களை செய்யறதுக்கு ஏன் தைரியம் வருதுண்டா? இந்த சிப்பாய்க்கு மட்டும் சொல்ல இல்லை, நிறைய இந்த காவாளிகள் இருக்கிறாங்க, போதைக்கு அடிமையாகினவங்க. அவங்களுக்கு அக்கா தெரியாது, அம்மா தெரியாது, தங்கச்சி தெரியாது, மனசன் தெரியாது, ஆடு மாடு தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த அளவுக்கு போதைக்கு அடிமையாயிட்டாங்க. அவர்கள் என்ன செய்வாங்கடா, இந்த மாதிரியான சேட்டைகள் செய்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது மன்னார்ல மட்டும் இல்ல, நிறைய மாவட்டத்துல, நிறைய பிரதேசத்துல, நிறைய கிராமங்கள்ல, நிறைய இடத்துல இது போல சம்பவங்கள் நடக்குது. ஏனென்றா அவங்களுக்கு அவங்களோட தொழிலே அதுதான். வேலைக்கு போக மாட்டாங்க, எதையாவது ஒன்றை பாவிக்கிறது, இந்த பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளை சொறி சேட்டை பண்றது ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு. அதனால மன்னார் மாவட்டத்துக்கு பொறுப்பான அரசியல்வாதிகள், பாராளுமன்ற உறுப்பினர், அது சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இந்த விஷயத்தை செஞ்ச நபருக்கு கடுமையான தண்டனையை பெற்றுக் கொடுக்கணும். என்ன தண்டனையை பெற்றுக் கொடுத்தீங்கன்றது மக்களுக்கு தெரியப்படுத்தணும். தயவு செய்து மறுபடியும் இது போல சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க ஒரு சரியான செயற்பாடுகளை மக்கள் நம்பிக்கை வரக்கூடிய வகையில செயற்படுவோம். அதனால இந்த காணொலியை பார்க்குற சொந்தங்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போல சம்பவங்கள், பல சம்பவங்கள் நடக்குதுன்னு எந்த நாளும் கதைக்கிறோம். ரொம்ப கவலையாகவும் இருக்குது, கோபமாகவும் இருக்குது. மறுபடியும் இது போல சம்பவங்கள் நடக்காம இருக்கணும்டா.
என்ன செய்யணும், இது போல தவறுகள் செய்யறவங்களுக்கு என்ன தண்டனையை கொடுக்கணும், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்துக்கு வருது. 2009ஆம் ஆண்டுக்கு முதலாக இருந்தால் இது போல சம்பவத்தை செய்ய முடியுமா? செஞ்சா எப்பேற்பட்ட தண்டனை கிடைக்குமே, பச்சைமட்ட அடிதான் விழும். சரி மக்களே, நன்றி சொந்தங்களே. ஆனா கவலையாகவும் இருக்குது, கோபமாகவும் இருக்குது. நீங்க உங்களோட கிராமத்துல இல்லாட்டி இலங்கை நாட்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல இது போல சம்பவங்கள் நடக்குதுன்னா ஆதாரத்தோட என்னுடைய இமெயில் அட்ரஸுக்கு தெரியப்படுத்துங்க, ஆதாரத்தோடு தெரியப்படுத்துங்க. கட்டாயம் நான் கதைப்பேன். இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம் உறவுகளே. நன்றி.